இந்த தொழில் எனக்கு தெரியாம அந்த தொழில் நான் இறங்கியிருக்கேன்னா ஜெயிக்கிறது லேட் ஆகும். இல்ல தோத்துருவேன், இல்ல என்னடா இதுன்னு கஷ்டம் வந்து விட்டுருவேன். இது மூணுமே பெரிய நஷ்டம் தான். ஆமா தம்பி, நம்ம எல்லாரும் தொழில் பண்ண ஆசைப்படுறான்ல. தொழில் பண்ண ஆசைப்படும் போது தொழில் பண்ண ஆசைப்பட்டு தப்பு கிடையாது. ஆனா அவன் பண்றான் இவன் பண்றான் அதனால நம்மளும் பண்ணோம் அப்படின்றதுக்காக தொழில் பண்ணக்கூடாதுடா. நமக்கு ஒரு ஒரு விஷயத்துல அனுபவம் இல்லைன்னா, அனுபவம் இல்லாத இறங்கினா ஒன்றும் தோத்துருவோம், இல்லை அந்த தொழிலை விட்டுருவோம். இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும். 3 விஷயத்த 1 விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஜெயிக்கிறது லேட் ஆகும். நம்ம இந்த தொழில் எனக்கு தெரியாம அந்த தொழில் நான் இறங்கியிருக்கேன்னா ஜெயிக்கிறது லேட் ஆகும். இல்ல தோத்துருவேன், இல்ல என்னடா இதுன்னு கஷ்டம் வந்து விட்டுருவேன். இது மூணுமே பெரிய நஷ்டம் தான். ஆமா மூணுமே பெரிய நஷ்டம் தான் தம்பி. லேட்டா ஜெயிச்சாலும் இது என்னடா இப்படி பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிடுவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் டிரைவர் ஆக போறேன்னு ஏன், நான் வந்து ஒரு வண்டிக்கு ஓனர் ஆக போறேன், டிரான்ஸ்போர்ட் வைக்க போறேன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல நீ டிரைவர் வேலை செய்யணும். ஆமா தம்பி, இப்போ நான் ஒரு டீ கடை வைக்க போறேன், இல்ல நான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அதுல முன்னனுபவம் இருக்கணும். இல்லைன்னா அவன் போட்டது பரோட்டாவா இல்ல சப்பாத்தியான்னு தெரியாது ஹோட்டல் வச்சிருந்தா. அந்த மாதிரிதான் ஒண்ணு சின்ன விஷயம். இப்படி காட்டு தம்பி, காட்டு. இவங்க சம்பாதிக்கிறது, இப்போ இவங்க பக்கத்துல இருக்கிற கடை வந்து ஒட்டுமொத்தமா பெரிய முதலீட்டுல வந்து பண்ணிருப்பாங்க. நிறைய முதலீடு இருக்கும், பெருமளவில் இருக்கும். கிட்டத்தட்ட 6 பேர் வேலை செய்யறான். 6 பேர் வேலை செய்யறான். ஒருத்தனுக்கு ஒரு 10,000 சம்பளம்னா கூட மாசத்துல 60-70,000 ரூபாய்க்கு மேல போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமா இருக்கும். 1 லட்ச ரூபா போவோம். அதுல எடுப்பாங்களா இல்லையான்னா தெரியல. கொஞ்சமா லாபம் இருக்கலாம், லாபம் இல்லாமலாம் எதுவும் இருக்காது, எடுப்பாங்க. ஆனா அப்படி என்னட்ட கேட்டேன், ஆமா ஒரே ஒரு ஆள் தான் மாதிரி சின்ன வடை கடை. ஆனா அதுல இருக்க லாபமும் பெருசா இருக்கும். இது ஒரு 4 மணி நேரம் தான் வேலை செய்வாரு. ஒரு மாதிரி மொய்க்கிற மாதிரி மொய்ப்பாங்க. இங்க என்னடா அது மாமா இதுல மொய்க்கிற மாதிரி இருக்கும் கூட்டம். நம்ம உள்ள ஒரு வடையம் போனா அது வாங்க முடியாது. அதனால தரமான தொழில். இப்போ வந்து அவர் நம்பிடுறது, அவர் இங்க இல்ல, அவர் எங்கேயாவது ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போட்டா கூட அவர் கண்டிப்பா ஓடிடும். ஏன்னா அவர் வந்து தெரிஞ்ச தொழிலை பண்றாரு, அவருக்கு முழுமையா தெரியும், அதனால அதை பண்றாரு. இப்போ முழுமையா தெரிஞ்ச தொழில ஒருத்தர் இறங்கினானா கண்டிப்பா அவன் குப்பமேட்ல போட்டா கூட சக்சஸ் தான். தெரியாத தொழில நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல போட்டாலும், பெரிய டெவலப்பான ஏரியால போட்டா கூட முட்டி மோதி தான் அதை பார்த்தே அவனடாப்பா. சரிவா, எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஹாபில ஒரு விதமான எக்ஸ்பர்ட்டா தான் இருப்போம். ஆமா, நமக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த விஷயத்த நம்ம எப்படியுமே கரெக்டா தான் செய்வோம். நம்ம பிடிச்ச தொழிலை கண்டிப்பா செய்யணும்டா. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடமும் இருக்கு தம்பி, ஒரு இடமும் இருக்கு. ஒரு இடத்துல போகணும். என்னடா பாவிய அவன் வேலைக்கு வீடியோ எடுக்கிறான். சரி வா, காசு கொடுத்துட்டு போவோம். இதெல்லாம் நான் என்ன சொல்லுவாருன்னா, தெரிஞ்சதை பிடிச்சதை பண்ணுங்கடா. இப்போ தெரியாத பண்ணீங்கன்னா ஒன்று நஷ்டமாயிடுவீங்க, இல்லைன்னா வந்து அந்த தொழிலை கற்றுக்கிறது லேட் ஆகிடும், இல்லைன்னா வந்து அந்த தொழிலை பிடிக்காம போயிடும். ஏன்னு கேளு. ஏன்னா இதெல்லாம் நான் தான் பண்ணுகிறேன், இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க.